ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மென்டல்ஸ் ரியாக்ட். ஓகே, இன்றைக்கி நம்ம அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம QG படத்தோட அஃபிஷியல் டீசர் விட்டுட்டாங்க. ஸோ QGக்கு அவங்க கொடுத்துருக்கிற ஃபில் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கொட்டேஷன் கேங் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ தம்ப்நெயில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு பார்க்குற மாதிரி ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு தம்ப்நெயில். ஸோ அதனாலேயே இந்த டீசர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறது கொஞ்சம் ஆர்வமாக தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட எல்லா லாங்குவேஜும் வெளியில் வருது, அதில் தமிழ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தில் வந்து ஜாக்கி ஷெராஃப் இருக்கிறாரு, பிரியாமணி இருக்காங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம் சன்னி லியோனி இருக்காங்க. ஸோ சன்னி லியோனி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டுமே அப்படின்னு கிடையாது. பட் இருந்தாலும் இப்போலாம் அவங்க வந்து அவங்களுடைய ஜார்னர், அவங்களுடைய பாதைகளை டோட்டலாக மாற்றி வராங்க இல்லையா? ஸோ அதனால் அவங்கள பார்க்கலாம், தப்பு ஒன்றுமில்லை. ஸோ இந்த படத்தோட டிரெக்டர் வந்து விவேக் குமார் கண்ணன் அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. நம்ம ட்ரம்ஸ் சிவமணி அவர்கள் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு அவரோட டோட்டல் மியூசிக்கில் வந்து ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணுறது இப்போ தான் நான் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன். ஸோ நிறைய பேர் இதில் இருக்காங்க. பட் ஆனாலும் எனக்கு இந்த வெறும் 3 பேர் மட்டும் தான் ரொம்ப அப்படி பப்ளிக்னு எல்லாருக்கும் தெரிகிற ஒரு நேம்ங்கிறதுனால இந்த 3 பேரை தவிர மீது எல்லாத்தையும் வாசிச்சுட்டே இருந்தோம்னா டைம் போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் அதை விட்டுட்டு நம்ம டைரெக்டாக அந்த QG அந்த அஃபிஷியல் டீச்சரை பார்த்துருவோம். பிறகு இதை பற்றி நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, மினாட்டி ட்ரம்ஸ் சிவமணி ட்ரம்ஸில் கிளிக்கிறாரு. கேங்கில் மெம்பர் ஆகுதுங்கிறது சாதாரண மேட்டர் இல்லை. மும்பை, காஷ்மீர், சென்னை இன்னொரு கேங் லீடரை அடிக்க முடியும். ஆர்டிஸ்ட்லாம் டிஃப்ரெண்டாக இருக்காங்க. ஐயோ நல்லா கொடூரமாக இருக்குது பார்க்கறதுக்கு. பிரியாமணி சிவன் பாம்பு அது மேல பறந்த கைகு கிட்ட கேட்டுச்சா, நாப்பா நல்லா ஆகுறியான்னு. அதுக்கு செம்ம காண்டான கைகு கொத்த பாடி இருக்கிற இடத்துல இருந்துன்னா எல்லாரும் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிச்சான். பிஜிஎம் சூப்பராக இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது, செமையாக இருக்குது. My God. பாடா எல்லாம் இதில் தான் ஆரம்பிக்கும். தன்னால வெள்ளி வரும் மயங்கா தலைவன் இருக்கிறான் தாயங்கா. தலைவர் பாட்டோடு முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வெரி குட். ஸோ பயங்கரமாக இருக்குது. என்ன வன்முறை அளவுக்கு அதிகமாக போயிட்டுருக்கு. வெட்டு குத்து ரத்தம் பயங்கரமாக இருக்குது. ஸோ அந்த ஷெரீஃப் வந்து ஒரு கதை சொல்கிறாரு பார்த்தீங்களா? என்ன கதை? கழுகை பார்த்து ஒரு பாம்பு கேட்டுச்சான் அப்படின்ட்டு ஒரு டைலாக் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து இருக்கிற இடத்துல இருக்கிறது தான் நல்லது, எல்லாத்துக்கும் நல்லதுன்னு சொல்லி முடிக்கும் போது அதெல்லாம் உண்மையிலே நல்லா இருக்குது. டைலாக் உண்மையிலே எல்லாத்துக்கும் பொருந்தாது. ஸோ அதான் ஒரு கேங்கு ஆகிறதுக்காக இந்த 4 லேடிகளும் சேர்ந்து ஒரு கேங்கு ஏற்கனவே இருக்கிற ஒரு கேங் தலைவரை வந்து போட்டு தள்ளிட்டு அந்த இடத்துக்கு போகிறதுக்காக நடக்கிற ஒரு விஷயம் தானா, இல்லை வேறு எதுவும் விஷயமா இருக்குமான்னு தெரியல. ஸோ 4 பெண்களும் பயங்கரமாக இருக்கிறாங்க. அதில் வந்து எனக்கு பிரியாமணி, சன்னி லியோனி ஓகே. இன்னொருத்தவங்க வந்து தாரா தப்பட்டையில் ஒரு டான்ஸ் ஆடுவாங்க தெரியுங்களா, பயங்கரமாக குத்தாட்டம் போடுவாங்க. அவங்க தான் நினைக்கிறேன் அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. பட் கரெக்டாக எனக்கு தெரியல. சூப்பராக இருக்குது, நல்லா மிரட்டி இருக்கிறாங்க. எப்படி சொல்கிறது, ஒரு நாளாக ஜென்ஸு தானே எல்லாம் சண்டை கிண்டெல்லாம் போட்டுக்கிட்டு பயங்கரமாக பட்டாசு கிளப்புவீங்க, மாசாக இருப்பீங்க, நாங்களும் அதுக்கு பண்ணுவோம்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ சிகரெட் அடிக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இது வந்து நம்ம வந்து பாராட்டுறதா ரசிக்கிறதா, அதை தாண்டி ஒரு பக்கம் வந்து பெண்களை ஏன் இப்படி காட்டணும், இப்படிலாம் இருக்கணும்னு அடுத்த நான் இதெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அடுத்த ஒரு வளர்ந்து வர சந்ததிகளுக்கு வந்து இது ஒரு பேடு இமேஜையும் பேடு ஒரு விஷயத்தையும் க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம கலாச்சாரத்துக்கு அது செட் ஆகாது. அது செட் ஆகாமல் இருந்ததுனாலே என்னமோ தெரியல, அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல.
மற்றபடி வேறு ஒன்றும் இதுதான் இதெல்லாம் ஒரு கண்ட்ரியில் வந்து சர்வசாதாரணமாக போயிட்டுருக்காங்க. இப்போயே பார்த்தீங்கன்னா சென்னையிலே பார்த்தீங்கன்னா அங்கங்கே சின்ன சின்ன பிள்ளைங்களாம் வந்து பொம்பளை பிள்ளைங்க தம் அடிக்குதுங்க. ஸோ அவங்களுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம வீட்டு பிள்ளைங்களாம் அழைச்சிட்டு போகிறதுக்கு நமக்கு வந்து யோசனையாக இருக்கும். ஏன்னா அவங்களும் ரொம்ப கூலாக தைரியமாக அதை ஹேண்டில் பண்ணுறாங்க. கேட்டால் அது வந்து எங்களுடைய சுதந்திரம்ங்கிறாங்க. சுதந்திரம்ங்கிறது இது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்லா இல்லை. ஜென்ஸ் பண்ணாலே அது தவறு தான். அதை லேடிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் மோசமாக போயிடும் இல்லையா? ஸோ எல்லாத்தையும் ஜென்ஸ் பண்ணுற எல்லாத்தையுமே லேடிஸும் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது பிரச்சனைகள் பெருசாக தான் போயிட்டுருக்கும். அது எங்கே ஒரு கட்டத்தில் எங்கேயோ போயிடும். அதனால் இதுக்காக இவங்க பண்ணுறது நியாயம்னு சொல்ல மாட்டேன். 100% தப்பு தான். யார் செஞ்சாலும் தப்பு தான். பட் இருந்தாலும் அது ஒரு மாதிரி போகுது. அதெல்லாம் வந்து இப்போ இன்றைக்கி வர காலகட்டத்தில் எல்லா ஹீரோயின்களுமே வந்து படத்தில் வந்து கேட்டால் கதைக்கு தேவைப்பட்டுச்சான். என் கதையில் அவங்க தம் அடிச்சு தாங்க அவனு ஏதாவது கட்டாயம் எதுவும் இருக்கா, இல்லை ஆம்பளைங்க தான் தம் அடிச்சு அவனுக்கு கட்டாயம் இருக்கா, இல்லை சரக்கு அடிச்சு தான் அவனுக்கு கட்டாயம் இருக்கா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவங்களாம் ஒரு மாசுக்கு போட்டுட்டு கேட்டால் கதைக்கு தேவை அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு தீனியை போட்டுப்பாங்க. ஸோ எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. பார்க்குறதுக்கு கொஞ்சம் அருவருப்பாக தான் இருக்குது. மற்றபடி பெண்கள் எல்லாம் நடிப்புள்ள சூறையாட்டம் மாதிரி பயங்கரமாக ஆடி இருக்கிறாங்க. ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக் எனக்கு வந்து ட்ரம்ஸ் இவன் பண்ணி பிச்சு எடுத்துருக்கிறாரு. செம்மையாக இருக்குது. ஸோ மேபி ஒரு டைம் பார்க்கலான்னு நினைக்கிறேன். படம் வெளில வந்துடட்டும். கண்டிப்பாக ஒரு ஜென்ஸுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபீமேலுக்கு எப்படி இதை ஏற்றுப்பாங்கன்னு தெரியல. பட் ஆனால் ஜென்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு ஆரவாரமாக கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ படம் வெளில வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். திரைக்கதை முக்கியம் இல்லையா? நம்ம என்னத்தை தான் நம்ம ட்ரெய்லர் பார்த்துட்டாலும் இது ஒரு முன்னோட்டம் தானே. படத்தில் வந்து கொட்டை விட்டுருந்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஒருவேளை இதை விட பயங்கரமாக படம் இருந்துச்சுனாலும் அதையும் ஒன்றும் சொல்ல முடியாது. மக்கள் ஏற்று தான் ஆவாங்க இல்லையா? ஓகே காஸ், நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் திரும்ப சந்திச்சுட்டே இருக்கிறேன். இந்த டீசருக்கான ரியாக்ஷன் அண்ட் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. நன்றி, வணக்கம்.